சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 5/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை கிடாரி கண்ணுங்க, குட்டை சினை மாடுங்க, காராம்பசு கிடாரி கண்ணுங்க, வட இந்திய சினை மாடுகள்ங்க, காங்கேயம் கன்று மாடுகள் என ஒரே பதிவில் 9 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் நம்ம சொல்கிறோங்க. அந்த 2 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா அந்த மாடு கண்ணை பற்றி நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியுங்க. பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மாதம் டு 17 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல வெளார கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கிடாரி கண்ணுங்க. 2 கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரை மறை விழுகுதுங்க. 2 மட்டும்தான் வந்து மறை இல்லாமல் இருக்குது. ஆனால் மறை விழுந்தாலும் அந்த கொம்பு அழகு லட்சணத்தில் நல்ல கண்ணா வந்திருக்குதுங்க. நல்ல வெளார கொம்பில் நல்ல தெளிவாக வந்திருக்குதுங்க. நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால காலையில் நேரம் நம்ம எல்லா மாட்டுக்கும் வைக்கோல் போட்டு தான் வந்து தண்ணி வைப்போம். அதனால் தண்ணி வைக்காமல் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. 16 டு 17 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 6 மாதத்தில் சென்னைக்கு வந்துடும். நாளைக்கு மாடாகும் போதும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடாக வந்து சேரும். அனைத்து பொறுப்புகளிலும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் காராம்பசு கிடாரி கண்ணு, கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. இந்த கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. ஏன்னா கண்ணு அந்த பொறுப்பில் இருக்குதுங்க. இதே மாதிரியான கண்ணு மறை இல்லாமல் இருந்தால் இன்றும் வந்து ஒரு 50 to 60 ரூபா வரைக்கும் சொன்னால் வாங்குறவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த விலைக்கு போகுங்க. மறை இருக்கிறதுனால இதனுடைய இயல்பான விலை 28,000 ரூபாய். வால் சன்னவால், உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குதிரை உடம்பு, வயிறு தொங்கல் இல்லை, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கொம்புகள் முன்னது பின்னது மாறலை, எல்லாமே தெளிவான ஒரு தரமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க. மயிலை, செவலை, காரி, காராம்பசு, குரா அப்படிங்கிறது 5 நிற வேறுபாடுகள்ங்க. அதில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை, சந்தன பிள்ளை, செவலை, ரத்த செவலைன்னு 4 நிறமாக பிரியுங்க. இது வந்து பிள்ளை கண்ணுங்க. மயிலை இல்லாமல் பிள்ளை நிறத்தில் வருங்க. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல வெளார கொம்பில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. பொங்கலுக்கு, தைப்பொங்கலுக்கு நீங்கள் வந்து வீட்டில் பொங்கல் வைக்கணும், ஒரு பிள்ளை கண்ணு எதிர்பார்க்குறீங்க, காங்கேயம் கண்ணு கிடாரி கண்ணு எதிர்பார்க்குறீங்க, நல்ல கொம்பு தலையில் முகலட்சணமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. மழை இல்லாமல் இருந்ததுன்னா கன்றுகள் எல்லாமே வயிறு நம்பி நிற்கும்போது நல்ல பார்வைக்கு நல்ல எடுப்பாக தெரியுங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. வயது 11 to 12 மாதம் ஆச்சு. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தரமான பிள்ளை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க. 11 to 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. விற்பனை விலை 16,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல், ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்கறது, உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து புது கயிறு போட்டு இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. நம்ம கொடுக்குற கயிறுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக 6 மாதத்துக்கு வருங்க. நல்லா இருக்கிறவங்க 1 வருஷம் 1.5 வருஷம் கூட அந்த கயிறு தாங்கும். ஏன்னா நல்ல தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, முகரை எல்லாமே தெளிவாக போட்டு தான் நம்ம அனுப்பி விடுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளை முழுமையாக கேளுங்க. வீட்டுக்கு தரமான ஒரு பிள்ளை கிடாரி கண்ணு நல்ல குணவனத்தில் வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நேரில் வரலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்கணுன்னாலும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகனம் உண்டுங்க. கிலோமீட்டர் வாடகை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. ஒரு கன்று தான் வாங்குறீங்க, வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா அதற்காக முழு வாடகையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 2 ஈத்து ஈனிருச்சுங்க, 3வது ஈத்துங்க. பல் வந்து கடை பல்லுங்க. நல்ல பால் மயிலை நிறம்ங்க, நல்ல குணம்ங்க. நீங்கள் வந்து தொட்டு நீவி பார்க்குறனாலும் நீவி பார்க்கலாமுங்க. பல்வேறு இன பொங்கனூர் இன மாடுகள் வந்து நிறைய விற்பனைக்காக வருதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரீடை வந்து சொல்லி விற்பனை செய்யும்போது அதனுடைய விலை வந்து லட்சங்கள் வரைக்கும் விற்கிதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் குட்டை மாடு சுழி சுத்தமாக இருந்து நல்ல குணவனத்தில் இருந்தால் நம்ம வந்து விற்பனை பதிவாக கொண்டு வர்றோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. நம்ம 2 நாள் முன்னாடி ஒரு குட்டை போட்டிருந்தோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா உருட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே
நல்ல குட்டை மாடுகள் தான், சுழி சுத்தமாக இருக்குது, செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. நேற்று இரவு சாரல் மழை இருந்ததுனால எல்லா மாடுகளுமே கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்குதுங்க. மற்றபடி காலையில் வைக்கோல் வரத்தீவனம் போட்டு தண்ணி காட்டும்போது நல்லா தண்ணி குடிக்கும். காலையிலேயும் நம்ம தண்ணி காட்டினோம்னா எல்லா மாடுகளும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு பண்ணுறதுனால அடர் தீவனம் வேஸ்ட்டாக போகுங்க. அதனால் மழை காலங்களில் காலையில் வைக்கோலோ சோளத்தட்டோ ஒரு 2 தடவை போட்டு தண்ணிக்கு விட்டு பாருங்கள், எல்லா மாடுகளும் தண்ணி தெளிவாக குடிச்சிக்குங்க. இந்த குட்டை மாட்டை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 5 மாதம் சினைக்கு உத்தரவாதம்ங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. ஏன்னா குட்டை மாடு செனை உத்தரவாதத்தோடு வேணும் வளர்ப்புக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நாளைக்கு வந்து கன்று போட்டு பாலுக்கு நிற்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கன்று போட்டு சீம்பாலெலாம் மாறி நீங்கள் வந்து 1 வாரம் கழித்து எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க. முடிந்தவரை எங்களால் முடிஞ்சுன்னா வேறு மாடு கண்டிப்பாக மாற்றி தர்றோங்க. நல்ல மாடுங்க, அது சந்தை மதிப்பில் என்ன விலையில் விற்குமோ அதே விலையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து சென மாடுங்கிறதுக்காக கூட்டி சொல்லி அப்படிலாம் எதுவுமே நம்ம சொல்கிறது இல்லைங்க. இயல்பான விலையில் சந்தைக்கு போனால் என்ன விலைக்கோ அந்த விலையில் தான் நம்ம பதிவாக குறிப்பிட்டிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு காங்கிரேஜின சினையூசி போட்டிருக்கிறாங்க. வருகின்ற ஜனவரி 17 வந்ததுன்னா 7 மாதம் சினை நிறைவுங்க. காங்கிரேஜ் கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, கறவைக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. இதற்கு அடுத்து வரக்கூடிய 3 மாடுகளுமே சத்தியமங்கலமில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அவங்களுடைய பண்ணையிலிருந்து தான் எடுக்கப்பட்டதுங்க. பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தான் அவங்களால வந்து மாடுகளை கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்க. எல்லாமே வந்து இருப்புக்காக போன ஈத்து முழுக்கவே வந்து பால் தேவைக்காக கறந்து ஊற்றப்பட்ட மாடுகள்ங்க. கால் அணைக்க வேண்டாங்க. இந்த மாடு கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 4+4 கண்ணுக்கு போக 4+4 கறந்துருக்குறாங்க. காங்கிரேஜ் மாடு கால் அணைக்காமல் காங்கிரேஜ் கன்று போடுற உத்தரவாதத்தோட 4 காம்பில் பால் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல குணவனத்தில் தெளிவான மாடு. 3ஆவது ஈத்து ஈனக்கூடியதுங்க. 2ஆம் ஈத்தில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஈத்து வந்து தெளிவாக அவங்க கறந்துட்டாங்க. செனை ஊசி ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. ஜனவரி 17 வந்தால் 7 மாதம் சினை நிறைவுங்க. அதாவது 210 நாள் சினை நிறைவுங்க. நல்ல மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கிரேஜில் எல்லா மாடும் குணவனமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குணவனம், காங்கிரேஜ் கன்று போடுறது, கறவைக்கு நிற்கிறது, 4 காம்பில் பால் வர்றதுக்கு எல்லாமே நம்ம உத்தரவாதமாக கொடுக்குறோம். ஏன்னா தெரிஞ்ச இடத்துல தெளிவாக கறந்ததுனால தான் நம்ம சொல்கிறோங்க. அவங்க நம்மகிட்ட மாடுகளும் வாங்குவாங்க, கறந்துட்டு திருப்பி நம்மகிட்டையும் கொடுப்பாங்க. இந்த டைம் வந்து எல்லாம் இருப்பு மாடுகள் பார்க்க முடியல, வெளியே கிளம்பணும்னு ஒரு சூழல் அப்படிங்கிறதுனால தான் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்குங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்து 2ஆம் ஈத்தில் நம்ம கொடுத்த மாடுங்க. காலையில் 9, மாலையில் 8ங்க. 17 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. கால் அணைக்க தேவையில்லைங்க. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. உங்களுக்கு வேணும்னா கறவை அந்தளவுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிர் செனையூசி போட்டிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 2ங்க. ஜனவரி 2ஓட 7 மாதம் முடிஞ்சுங்க. 7 மாதம் 3 நாள் ஆகுதுங்க. அதாவது 210 நாள் முடிஞ்சு இன்னொரு 75லேருந்து ஒரு 80 நாளில் கன்று போடுங்க. காலையில் 9 வரைக்கும் கறந்துருக்காங்க, சாயங்காலம் 8 வரைக்கும் அதிகபட்சம் கறந்துருக்காங்க. ஆவரேஜாக 15 to 16 லிட்டர் பால் கறந்த மாடுங்க. கால் அணைக்காமல் கறக்கக்கூடிய மாடு. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தெளிவாக கறந்தீங்கன்னா மாடு வந்து உங்களுக்கு பால் வந்து வெளியே ஊற்றணுங்கிற சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட நஷ்டம் போகாது. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. அந்தளவுக்கு மடித்தொகை இருக்குங்க. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுத்தது போன ஈத்தில் வந்து ஒரு 6+6 அதிகபட்சம் ஒரு 7+7 கறக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து 9, 8, 17 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க. ஆவரேஜாக 15 to 16 லிட்டர் பால் அவங்க தெளிவாக கறந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால் நல்ல கறவை திறனோட மாடு வேணும், செனைக்கு உத்தரவாதத்தோட. அது கிர் செனை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லா மாடுகளுக்கும் இதுக்கு வந்து இந்த ஊசி போட்டிருக்காங்க, இந்த கன்று போடும்னு வட இந்திய மாடுகளுக்கு நம்ம குறிப்பிட்றது இல்லைங்க. ஆனால் அந்தந்த மாடுகள் வந்து தெளிவாக நம்மளுடைய நண்பர் மாடு, நம்ம கொடுத்த மாடு கறந்ததுனால தான் நம்ம வந்து அதை தெளிவாக சொல்கிறோம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஈனக்கூடியது 3ஆவது ஈத்து. ஜனவரி 2ஓடங்க. 7 மாதம் முடிஞ்சு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 15 லிட்டர் ஆவரேஜ் கறவை. நல்லா பக்குவம் பண்ணால் 17 லிட்டர் கறவை. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. ஏன்னா நம்ம போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா
78,000 ரூபாய்க்கு கொடுத்தோங்க அந்த கறவையில். அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 56,000 வாங்கி மேய்ச்சி நீங்கள் கறந்து ஊற்றுனீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாடு வந்து நமக்கு கட்டுப்படி ஆகும். அந்த அளவு கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ஆம் ஈத்து மாடுங்க. இந்த மாடும் ஒரே பண்ணையிலிருந்து ஒரே இடத்துலேருந்து எடுத்து வரப்பட்டது. இதுவும் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு கிர் செனையூசி போட்டு 7 மாதம் 2 நாள் மன்னிக்கோங்க 3 நாள் செனை வந்து உறுதிப்படுத்தி இருக்குதுங்க. கிர் கன்று போடுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வரும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. கால் அணைச்சி கறக்கணுங்க. இதற்கு முந்தைய 2 மாடுகளும் கால் அணைக்க வேண்டாம். இந்த கிர் மாட்டை பொறுத்த வரைக்கும் கால் அணைச்சி கறக்கணும். இதனுடைய குறைந்தபட்ச கறவை வந்து 10 லிட்டருங்க. அதிகபட்ச கறவை வந்து 14 லிட்டருங்க. அவங்க வந்து 7 லிட்டரு சாதாரணமாக கறந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம வைக்கிற பராமரிப்பை பொறுத்து தான் 10 லிட்டருக்கு விடாதுங்க. அதிகபட்சம் 14 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். செனைக்கு உத்தரவாதம். கிரு கன்று போடும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. எல்லாமே காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோங்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல கறவை திறனோட ஒரு ஈத்து. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணையில் அவங்க தெளிவாக கறந்து பால் வியாபாரம் பண்ணதுதானுங்க. அதனால் தெளிவாக சொல்ல முடியும். எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரியான தகவல் நம்ம குறிப்பிட்றது இல்லை. அவ்வளோ தெளிவாக அவங்க டேட்டு முதல் கொண்டு எல்லாம் குறித்து அந்தந்த மாட்டுக்கு அதனுடைய செமன் போட்டிருக்கிறனால தான் இது கிர் கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரமும் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. இதனுடைய விற்பனை விலையும் 56,000 ரூபாய்ங்க. இன்னும் வந்து ஒரு 75 நாள்லேருந்து 80 நாளில் கன்று போட்டுரும். கிர் கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. 3 மாடு வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். தனித்தனியாக வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம். மேய்ச்சல் எல்லா மாடுமே இந்த 3 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பால் கறந்துட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் அடர் தீவனம் வச்சு பால் கறப்பாங்க. அதனால் கட்டுத்தரையிலே கட்டி மேய்க்கிற மாடுகளும் இல்லைங்க. மேய்ச்சலுக்கும் போகக்கூடிய மாடுகள். அதனால் உங்களுக்கு என்ன வழிமுறை இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் மாடுகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதனால் உங்களுக்கு மேய்ச்சல் இருக்குது, கட்டுத்தரை வந்து கம்மியாக தான் இருக்குனாலும் மேய்ச்சலுக்கு போகுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஈனக்கூடியது 3ஆவது ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இது வந்து லோக்கல்லே இருந்த மாடுங்க. நேரம் கண்ணுக்கு போக 4 லிட்டர் பால் தெளிவாக கறந்த மாடு. இன்னும் கன்று ஈனுவதற்கு ஒரு 15லேருந்து 20 நாளில் கன்று போட்டுருங்க. 3ஆவது ஈத்துங்க. இது வந்து லோக்கல்லையே கறந்த மாடு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு நேரம் 4 லிட்டர் 2ஆம் ஈத்தில் தெளிவாக கறந்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு கறவைக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. வட இந்திய மாடுகள் நீங்கள் வாங்குறீங்க, தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான அடர் தீவனம் வந்து சரி விகிதத்தில் நம்ம கொடுக்கணுங்க. நெல் உமித்தவிடு கொடுக்கலாமுங்க. மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம். பருத்தி கொட்டை கொடுக்கலாம். கருக்கா தவிடு கொடுக்கலாமுங்க. நம்ம வந்து ஃபீடு வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க, மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து மாதம் வந்து அடர் தீவனத்துக்காக அதிக செலவு வந்து பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து மாதம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 3000 ரூபா வரைக்கும் தவிட்டு செலவு குறைக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து ஒரு 18 ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரை தவிடுன்னு நம்ம கொடுக்குறோங்க. இன்னொன்று வந்து வெட் தவிடுன்னு ஈரத்தவிடுங்கிறத நெல் உமி தவிடுக்கு பதிலாக நம்ம வந்து மிக்சிங் தவிடாக ஒன்று கொடுத்துட்ருக்குறோங்க. அதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்துங்க. கால் அணைக்க வேண்டாம். நேரம் 4 லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 20 நாளில் கன்று போட்டுரும். விற்பனை விலை 58,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிறது எப்போவுமே அவசியம் கிடையாதுங்க. அதனால் மாடு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு தெளிவாக வச்சுருப்போம். வண்டி ஏற்றும் போது தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு உங்கள் வீட்டில் கழுத்து கட்டி முதல் கொண்டு புதுசு போட்டு தான் அனுப்பி கொடுக்குறோங்க. அடுத்தது 2 கறவை மாடுகளுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாடு நாம் வந்து நேற்று பால் கறவை கறக்காத மாதிரி வீடியோ பதிவாக நம்ம போட்டிருந்தோங்க. இன்று வந்து பால் கறக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறோம். 3ஆம் ஈத்து மாடுங்க. கன்று வந்து மயில கன்று, காலை கண்ணுங்க. 10 நாள் ஆச்சு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நேற்று வந்து நம்ம வந்து கறக்கும் போதே மணி 11க்கு மேலே ஆயிடுச்சுங்க. மடி வந்து டைம் லேட்டாகி கறந்ததுனால நம்ம கறந்தோம்னா பாலோட அளவீடு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நேற்று வந்து தத்துக்கண்ணுகள்லாம் இருந்ததுங்க. அதெல்லாமே அதில் ஊட்ட வச்சிட்டோம். இன்றைக்கி இயல்பான மடி என்ன கறவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருந்தோங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து 2 தெளிவாக கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மாடு ஈத்து 3ஆவது ஈத்து. கன்று மயில கன்று, காலை கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம்.
ஒரு 2 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா 2.5 சாதாரணமாக கறக்கும். இன்றைக்கி 2 லிட்டர் பால் தெளிவாக இருந்ததுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிட்டீங்கன்னா பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. தமறு நல்ல பெருந்தமருங்க, பூங்காம்பு, ஸ்டூல் போட்டே உட்காந்து கறந்துக்கலாமுங்க. மாடு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. உங்கள் இடத்துக்கு போய் ஆட்டி ஊற்றுதலோ இல்லை கால்சியம் விட்டமின் டானிக் கலந்து கொடுக்குறதோ ஏதாவது ஒன்று வந்து சரியான விதத்தில் ஒரு 10 நாளைக்கு பண்ணிங்கன்னா 2.5-4 லிட்டர் கறந்துட்டு விட்டிங்கனாலும் கண்ணு ஒரு வால் ஊட்டுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து பழைய வர்க்க காங்கேயம் திருவொம்பு மயில மாடுங்க. 10 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இதுவும் குண்டாவை கீழே வச்சு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மாடு. இந்த மாதிரியான பழைய வர்க்க மாடுகள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா நேரம் 2 லிட்டர் கறக்குங்க. இது வந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ பதிவுங்க. இன்றைக்கி மாடு இன்னும் நல்லா தெளிவாயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாலே குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேறதுனால நல்லா பசி எடுக்கும், மாடுகள் தீவன தண்ணி குடிக்குங்க. நம்ம கால்சியம் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் ஒரு 100 ml கண்டிப்பாக கொடுப்போங்க. எதற்கு அப்படின்னா வண்டியிலேருந்து ஒரு இடம் இருந்து இன்னொரு இடம் மாறும் பொழுது மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும், நீர் சத்து குறைபாடு ஏற்படுங்க. அப்போ மாடுகள் இடம் மாறுதலில் அந்த தீவன தண்ணி எடுக்காமல் பால் குறையிறத சரிப்படுத்துறதுக்காக தான் நம்ம கால்சியம் ஒரு 100 ml விட்டமின் டானிக் ஒரு 10 to 20 ml நம்ம கொடுப்போங்க. சலைட்டட் ஆஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் அந்த கால்சியம் டானிக்குங்க. 1 லிட்டர் அளவில் கிடைக்குங்க. வைமரால் அப்படிங்கிறது விட்டமின் டானிக்குங்க, விர்பேக் கம்பெனியோடது. அதை 60 ml கிடைக்குங்க. அந்த 60 ml வாங்கி 1 லிட்டருக்குள்ளே ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுட்டுங்க. தினமும் 100 ml தாலிலையோ இல்லை புறப்போகாமையோ நாக்கு எழுத்து பிடிச்சி தெளிவாக ஊற்றிட்டிங்கன்னா 10 நாளைக்கு வருங்க 1 லிட்டர் நீங்கள் வாங்குறது. தாராளமாக மாடுகள் பாலோட அளவீடு குறையாது. பால் குறைஞ்சிருந்தாலும் பால் இயல்பு நிலைக்கு வந்துடும். மாடுகளில் கால்சியம் குறையிற பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் ஏற்படாதுங்க. மாடு நல்ல தெளிவான மாடு, கண்ணு தரமான கண்ணு, மயில கண்ணு, காலக்கண்ணு. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.